ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகதும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீலக்ஷ்மி அயக்ரிவா முபாஸ்மகி. இப்போ செவ்வாய் பகவானை பற்றி சொல்கிறேன். செவ்வாய்க்கு இன்னொரு பேர் அங்காரகன். செவ்வாய் ஜாதகம் பார்க்கும்போது செவ்வாய் ரொம்ப முக்கியமான செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் பலவான அமைஞ்சிட்டோன்னா அவன் வாழ்க்கையில் வெற்றிகளை மட்டுமே அடைவான், தோல்விகளை அடையவே மாட்டான். செவ்வாய் தோஷம்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு பயம் காமிச்சிருக்காங்க. லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப இது பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் செவ்வாய் உண்மையிலேயே ஒரு நல்ல கிரகம். செவ்வாயை மாதிரி ஒரு கிரகம் பார்க்க முடியாது. அங்காரகன் எல்லா விதமான சுப பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆள். அவர் ஏன் அந்த மாதிரி கெட்ட பலன்களை கொடுக்குறாரு, அவர் நல்ல பலனை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன, அதை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில்ஸு ஒரு கதையோடு சேர்ந்த மாதிரி கதை சொல்லி உங்களுக்கு சொல்லுறேன். செவ்வாய் எப்படின்னா, பரத்வாஜ முனிவருக்கும் ஒரு தேவ கன்னிகைக்கும் பிறந்தவர் செவ்வாய். கன்னிகை நீராட வரும்போது அப்போது பரத்வாஜ முனிவர் இது பண்ணி பிறந்தவர். அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை அழுதுன்னு உட்காந்துருக்கு. பரத்வாஜ முனிவர், நான் முனிவர், இந்த குழந்தையெல்லாம் என்னால் வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவரும் விட்டுட்டு போயிடுவார். அப்போ அந்த குழந்தை தனித்தனியாக இருக்குது. அப்போது பூமாதேவி அவங்கள எடுத்து குழந்தைய எடுத்து வளர்த்து ஆளாக்குறாங்க. ஆளாக்கிட்டு 6 வயசு 7 வயசு வரைக்கும் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நேராக பரத்வாஜ முனிவர்கிட்ட கொடுத்து, இது உங்கள் குழந்தை தான், நீங்கள் தான் வளர்க்கணும், நீங்கள் தான் இது பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது கல்வி கேள்வி எல்லா ஞானங்கள் வித்தைகள் பயிற்சிகள் எல்லாமே கொடுத்து பெரிய ஆளாக கொண்டு வராரு. எல்லா விதமான தகுதிகளையும் அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு பரத்வாஜ முனிவர். அதுக்கப்புறம் அவர் பெரிய ஆளாகிட்டு அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய படைத்தலைமைகளில் ஒன்றாக இருக்கார். அந்த படைத்தலைமைகள் ஒன்றாக இருக்கிறது வீரபத்திரர். வீரபத்திரன்றது அங்காரகனுடைய இன்னொரு அம்சம். அவர் தான் வீரபத்திரர் தான் அங்காரகன் தான் வீரபத்திரர். ஸோ வீரபத்திரன் இது பண்ணுறார். வீரபத்திரன் படைத்தலைவர் இருக்கார். தட்சனுடைய யாகத்தில் தட்சன் மதிப்பு மரியாதை கொடுக்காம தட்சன் யாகம் பண்ணும்போது அந்த தட்சனுடைய யாகத்தை அழிக்கிறதுக்காக வீரபத்திரரை அவர் சிவபெருமான் அனுப்புகிறார். அவருடைய படைத்தலைவன்றதெல்லாம் அனுப்புகிறார். அப்போது நேராக இவர் போய் அங்கே இது பண்ணி அழிக்கிறார். அழிக்கும்போது அவர் என்ன பார்க்குறாருன்னா, அந்த இடத்துல சுக்கராச்சாரியார் அங்கே நிற்கிறார். சுக்கராச்சாரியார் எல்லா ஆச்சாரியார் இல்லையா, குரு பகவான் மாதிரி நல்ல பலன்களை எல்லாமே தெரிஞ்சவர், நிறைய விஷயம் தெரிஞ்ச ஞானி அவர். அவர் என்ன சொல்கிறார், என்ன நீ தப்ப விட்டுட்டு நான் வெளியே போயிடுறேன், நான் உனக்கு பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய உதவியை நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அவரை வெளியே அப்படியே தப்ப விட்டு அவரை அனுப்பிச்சிடுறார். ஏன்னா அவர் ஆச்சாரியார் இது மாதிரி குரு மாறினதில் அவருக்கு எதுவும் கெடுதல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அனுப்பிச்சிடுறாரு. அவர் வெளியே போயிடும். இதை சூரிய பகவான் மேலே இருந்து பார்த்துட்டு சூரிய பகவானுக்கும் அவருக்கும் பிரச்சனைகள் நிறைய வருது. ஆர்குமெண்ட்டு விவாதங்கள் நிறைய நடக்குது. அதனால் சூரிய பகவானுக்கு அது பொறுத்துக்கலை. நீ செஞ்சது ஒரு தப்பு. ஒரு சண்டைக்கு அனுப்பும்போது அது நியாயத்தை நீ கடைபிடிக்கணும். இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தவறான விதியும். அதால் சூரிய பகவான் இந்த வீரபத்திரருக்கு நிறைய தொந்தரவுகள் பிரச்சனைகள் அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவரால் ஒன்றும் கண்ட்ரோலும் பண்ண முடியல. அவரை எதிர்த்து பேசவும் முடியல, எதுவும் பண்ண முடியாமல் சூரிய பகவானுடைய எதிர்ப்புகளை இது பண்ணியிருக்கார். இவர் ஒரு மிகப்பெரிய தடை தருபதி. எல்லா விதமான விஷயங்களும் வில் வித்தை இந்த வித்தை எல்லா வித்தைகளையும் கற்றுத் தெரிஞ்ச ஒரு பெரிய ஆள், நேர்மையான மனிதன், நியாயமான மனிதன் செவ்வாய் பகவான். அப்புறம் கடைசி அவர் என்ன பண்ணுறாரு, சுக்கராச்சாரியர்கிட்ட போய் நேராக போய் கேட்குறாரு, இந்த மாதிரி சூரியன் எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுங்க, இந்த மாதிரி சூரிய பகவான் பண்ணிகிட்டே இருக்கார், என்னால் எதுவும் சரியாக பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும்போது சூரிய பகவான் என்ன சொல்கிறாரு, நீங்கள் நேராக விநாயகரை போய் நீங்கள் பண்ணி தவம் பண்ணி விநாயகர் பெருமானை இருந்து தவம் பண்ணி நீங்கள் பூஜை பண்ணி இது பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் நவகிரகத்தில் ஒரு ஆளாக அவரை உருவாக்கிறதுக்கு அவர் சொல்கிறார். சொன்ன உடனே இவர் தவம் பண்ணி விநாயகரை இது பண்ணி அவர் அருளாசியை பெற்று நவகிரகத்தில் ஒரு நவகிரகமாக செவ்வாய் பகவான்ற பேரோடு அங்கே உட்காந்துரு. அங்காரகன் வீரபத்ரன்ற பேரெல்லாம் போய் செவ்வாய் பகவான் சொல்லிட்டு ஒரு பதவியோடு உட்காந்து சூரிய பகவானுக்கு ஈக்குவல் பவர் இது பண்ணார். அதால் சூரிய பகவானுக்கு இவரை கண்டால் ரொம்ப கோபம், ரொம்ப ஆத்திரங்கள் நிறைய உண்டு. அதனால தான் ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தாங்கன்னா ரொம்ப பிரச்சனைகள் ப்ராப்ளங்கள் நிறைய வரும்.
பூர்வீக சொத்துக்கள் அவங்களுக்கு கிடைக்காது. 2வது சகோதரரோட ஒற்றுமை இருக்காது. தாய் தந்தை உறவுகள் சரியாக அமையாது. இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்கள்லாம் ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் சேரக்கூடாது. ஆனால் சுக்கிரன் வந்து அவருக்கு உதவி செஞ்சதால் சுக்கிரன் செவ்வாய் நட்சத்திரம், செவ்வாய் சுக்கிரன் நட்சத்திரம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதமான நல்லதும் பண்ணி கொடுப்பாரு, எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணுவார். சுக்கிரன் வந்து அவருக்கு என்றைக்குமே அவரும் ஒரு நவகிரகத்தில் ஒரு ஆள் இல்லையா, அவரும் நிறைய பண்ணி நிறையா அவருக்கு ஹெல்ப் பண்ணுறார். இந்த சமயத்தில் பூமாதேவி வந்து அவரை வளர்த்துறார். அதாவது தன்னை பெற்ற தாய் தன்னை விட்டு போயாச்சு, தந்தையாரோ தன்னை கைவிட்டு போயிட்டார். அதனால் பூமாதேவி நம்ம எடுத்து வளர்க்குறார். தன்னை பெற்ற தாயும் தன்னை பெற்ற வளர்ந்ததால் பெண்கள் மேலே அவருக்கு வந்து ரொம்ப கோபம் ஜாஸ்தி எப்போவுமே. அதனால் என்ன பண்ணார், பெண்கள் ஜாதகத்தில் அவர் நவகிரகத்தில் ஒரு ஆளாக உட்கார்ந்தவனுக்கப்புறம் பெண்களுக்கு எல்லா விதமான தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருப்பார். பெண்களுக்காக தான் செவ்வாய் வந்து பெண்களுடைய வாழ்க்கையை வந்து நிராயுதபாணி ஆக்கிறதுக்கு அவருக்கு எப்போவுமே ஒரு பழக்கம் உண்டு. அதெல்லாம் செவ்வாய் தோஷம் இல்லை, செவ்வாய் கிரகத்தால் கொடுக்கப்படுகின்ற ஒரு தோஷம். அதை பண்ணி அவங்க இது பண்ண, அதனால தான் செவ்வாய் வந்து ஜாதகத்தில் வந்து பெண்களுக்கு எதிரான இது பண்ணுறதால செவ்வாய் தோஷம்ன்றது ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. 2வது பூமாதேவி வந்து அவர் எடுத்து வளர்க்குறார். பூமாதேவி எடுத்து வளர்க்குறதால அவர் வந்து ஜாதகத்தில் வலிமையாக இருந்தார்னா பூமிக்காரகன் சொல்லி அவருக்கு ஜாதகத்தில் பேர். பூமியினால் ஏற்படுகிற லாபங்கள், செவ்வாய் வந்து யாருடைய ஜாதகத்தில் பலமாக இருக்கிறோ அவருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் அமையும், வாகனங்கள் அமையும், எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் ஏற்படுத்தி கொடுப்பார். பூமாதேவிக்கு அவருக்கு ரொம்ப பெரிய பூமாதேவி மேலே பூமாயினுடைய எல்லா விதமான சலுகையும் கொடுப்பார். ஸோ இதை வந்து சூரியனோடு சேர்ந்தால் மட்டும்தான் அவர் எப்போவுமே கெடுதல் பலன்களை அதிகமாக கொடுப்பார். ஈவன் சனியோடு சேரும்போது கூட அந்த அளவுக்கு அவர் கொடுமையான பலன்களை கொடுக்கறது கிடையாது. சூரியனோடு சேர்ந்தால் சூரியனுடைய நட்சத்திரங்கள் இருந்தாலும் சூரியனுடைய பார்வைகள் இருந்தாலும் அவர் எப்பவுமே கெடுதல்கள் பண்ணி கொடுப்பார். ஸோ செவ்வாய் பகவானும் ஒரு பவர்ஃபுல்லான மனிதன், நேர்மையான நியாயமான மனிதனாக அந்த இது ஜாதகத்தில் அமைகிறார். ஸோ அவர் எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுத்தாலும் இந்த மாதிரி இருக்குது. அதால் தான் பூமி லாபத்தை கொடுக்கக்கூடியவர் அவர். 2வது இவர் வந்து இதுவும் பூமி லாபத்தை கொடுக்க மட்டும் இல்லை, செவ்வாய் தோஷம் பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகளை ஏற்படுத்தி பெண்களுடைய ஜாதகத்தில் 2, 7, 8 இந்த மாதிரி அமைஞ்சிட்டாருன்னா பெண்களுடைய ஜாதகத்தில் மன வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கும். அது வந்து தாய் தந்தை விட்டு போனால் அந்த கோபங்கள் அந்த திங்ஸு அதெல்லாம் இருக்குது. ஸோ சூரியன் வந்து அவரை சூரியன் வந்து யாருமே சூரியனுடைய கண்ணுக்கு எதிர்க்க யாரும் மறையவே முடியாது. சூரியன் வந்து பாவங்கள் யார் செஞ்சாலும் சூரிய வெளிச்சம் எந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல நீங்கள் என்ன பாவம் பண்ணாலும் அந்த பாவத்தை வந்து அவர் நேரடி பார்வைக்கு போயிடும். ஸோ அது சூரியன் வந்து எப்போவுமே பாவத்தை, அதால் இவருக்கு சூரியனுக்கு ஒரு விரோதத்துவம் எப்பவுமே வெளியே வந்திருக்கு. செவ்வாய் பகவான் எல்லாருக்கும் விநாயக பெருமான் சங்கடார சதுர்த்தி வந்து செவ்வாய்க்கிழமை வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். ஸோ சூரிய பகவானுக்கு அவருக்கும் ரொம்ப பிரீதியானதால் சங்கடார சதுர்த்தியில் வந்து விநாயக பெருமானை வந்து நீங்கள் காலில் விழுந்துட்டிங்கன்னா செவ்வாயால் எந்த விதமான தோஷங்களும் எந்த விதமான திங்ஸும் ஏற்படாது. சூரிய பகவானுக்கும் செவ்வாய்க்கும் அவ்வளோ பெரிய செவ்வாயால் பாதிப்புகள் இருக்கிறவங்க விநாயக பெருமானை வந்து பூஜை பண்ணணும். அரச மரத்து விநாயகரை பூஜை பண்ணிங்கன்னா செவ்வாயினால் ஏற்படக்கூடிய அத்தனை தோஷங்களும் ஜாதகத்திலேருந்து விலகிடும். செவ்வாய் வந்து வலிமையான பிறகு செவ்வாய் வலிமையாக அமைஞ்சவங்க லைஃப்பில் வந்து ரொம்ப நல்லா மேலே வருவாங்க. இதை வந்து நீங்கள் ரெகுலராக பார்த்து கொண்டே இருக்கணும். ஸோ இதுதான் செவ்வாயுடையது. செவ்வாய் வந்து ஜாதகத்தில் பவர்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. இதுக்கு நம்ம அடுத்த பதிவில் இன்னும் ஃபர்தராக நிறைய விஷயங்கள் செவ்வாயை பற்றி நான் உங்களுக்கு சொல்லத்துக்கு தயாராக இருக்கேன். இப்போது முடிச்சுக்கிறேன். அகம் பிரம்மாஸ்மி.